தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். ஒரு வழியா இந்த போரை நிறுத்துறதுக்கு ரெடி அப்படின்ட்டு ரெண்டு தரப்பும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரான் சைட்லையும் சரி, அமெரிக்கா சைட்லையும் சரி. ஆனா கண்டிஷன் சப்ளை இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சியில போலாம். ஈரானோட உக்கிரமான அந்த கோபம் இருக்குல்ல, மிடில் ஈஸ்ட் முழுக்க அடிக்கணும்ட்டு, அது இன்னும் தனிஞ்ச பாடு இல்லை. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஆரம்பத்தில் அடி வாங்க ஆரம்பிச்சுதா இன்னும் அடியை பெருசா வாங்கிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் அமெரிக்காவோட பேசஸ், அதுக்கப்புறம் இஸ்ரேல், இது ரெண்டுத்தையும் தாண்டி ஈரானோட ருத்ரதாண்டும் பெருசா நடந்தது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் தான். அது மேலதான் அவங்க அவ்வளோ கடுப்புல இருக்காங்க. எப்படி அந்த நிலத்தை அவங்களுக்கு உள்ள அமெரிக்கா பேஸ்க்கு உன்னாலதான் எங்களை அடிக்கிறான்னு கோபத்திலே அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஃபுல்லா. இன்னொரு பக்கம் சவுதி அரேபியா, குவைத், இன்னும் பல பகுதிகள் சார்ந்து இன்னும் அட்டாக் பெருசா நடந்துகிட்டு இருக்கு. இந்த மிசைல்ஸ்லாம் இருக்குல்ல, இது ஆக்குபைடு வெஸ்ட் பேங்கோட வான் பரப்புலையும் பார்க்க முடிஞ்சிருக்கு. இந்த மிசைல்ஸ்லாம் கிராஸ் ஓவர் பண்ணி போறது எந்த அளவுக்கு ஈரான் கோவத்துல இருக்குன்றது, வெஞ்சினத்தோட உச்சகட்டத்தில் இருக்குன்றத இங்க தெளிவா பார்க்க முடியுது. இதுக்கு மத்தியில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், இவங்க ஈரானோட பிரசிடென்ட் இருக்கார்ல மசூத், இவருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. அப்ப பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கான்ஃபிளிக்டை பத்தி கவலை தெரிவிச்சிருக்காப்ல. இது கூடவே மிடில் ஈஸ்ட்ல நடந்துட்டு இருக்க அட்டாக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு தன்னோட கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா மிடில் ஈஸ்ட்ல அட்டாக் பெருசா நடக்க ஹார்முஸ் பகுதி ரிலீஸ் பண்ணப்படாம இருக்க உலகம் முழுக்க எனர்ஜி செக்யூரிட்டி கேள்விக்குறியாயிடும். இந்தியாவும் அதுல டிராப்ல சிக்கும், அந்த பிரச்சனை பெருசா மாறிடும். மற்ற நாடுகள் விடுங்க மக்களே, மக்கள் தொகை அதிகமா இருக்க நாட்டுல, இறக்குமதி சார்ந்து நம்ம எரிவாயு பெருசா நம்பி இருக்க நாட்டுல இந்த பிரச்சனை ரொம்ப நாளுக்கு தாக்கு பிடிக்க முடியாது. அந்த ப்ரெஷர் நல்லாவே தெரிஞ்சுதான் ஸ்ட்ரைட்டா போன் அடிச்சு பேசிருக்காரு போல இருக்கு. அண்ட் இந்த ரீஜன் முழுக்க அமைதி திரும்பணும், அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாம் பண்ணா சரியா இருக்குங்க. இதுல இந்த ஹார்முஸ் பகுதி வழியா போயிட்டு வர கப்பல்கள் இருக்குல்ல, அது சார்ந்த பாதுகாப்பை நீங்க உறுதிப்படுத்தணும் அப்படின்ட்டும் நம்ம கேட்டிருக்கோம். இந்தியா எப்பவுமே மிரட்டல் துணியிலையோ பிளாக்மெயில் பண்ற மாதிரி பேசவே மாட்டோம். நட்புறவை எல்லா நாடுகள்கிட்டயும் பேணுவோம். இந்த கான்ஃபிளிக்ட்லயும் அமெரிக்கா கிட்டயும் நம்ம நட்புறவோட தான் இருக்கும், ஈரான் கிட்ட நட்புறவோட தான் இருக்கும். ஸோ இதைத்தான் அவரோட ஃபோன் கான்வர்சேஷனை தெளிவா நம்ம பார்க்க முடியுது. அண்ட் ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் நல்ல வார்த்தைகளை இப்ப பேசியிருக்காரு. என்ன சொல்றாப்ல, இந்த போரை நிறுத்தணும்னு சொல்லிட்டு பல பேரும் ட்ரை பண்றீங்க, எனக்கு புரியுது. அது போல முயற்சிகள் இருக்குல்ல, இதை நான் மனப்பூர்வமா வரவேற்கிறேன்னு சொல்லியிருக்காருங்க. இந்த கான்ஃபிளிக்ட்ல இது போல ஒரு பேசுறது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். மனப்பூர்வமா வரவேற்கிறார். ஆனா இந்த போர்ன்றது எங்க மேல திணிக்கப்பட்ட ஒண்ணு. நாங்க ஆரம்பிக்கல, அமெரிக்கா ஆரம்பிச்சது. ஸோ திணிக்கப்பட்ட ஒண்ணு. இப்போ கூட ஒண்ணு கெட்டு போலங்க, போர் நிறுத்தம் சார்ந்து எதனா பேசணுமா சொல்லுங்க, நாங்க ரெடியா தான் இருக்கோம். அதை காது கொடுத்து கேட்க ரெடியா இருக்கோம். இந்த ப்ரொபோசல் எதனா முன் வைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிஷன் எதனா சொல்றீங்கன்னாக்கா அதை நாங்க ஏத்துக்கிட்டு பண்ண முடியுமா முடியாதான்றத சொல்ற அளவுக்கு நாங்க ரெடியா தான் இருக்கோம். ஆனா அமெரிக்கா ரெடியா இல்லை போல இருக்கே. அவங்க அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்காங்கனாக்கா எதுக்கு எங்க மேல தொடர்ந்து இவ்வளவு தாக்குதல்களை பண்ணிக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து எங்களோட சிவிலியன்ஸை டார்கெட் பண்ணிட்டே இருக்கணும். நாங்க மட்டும் இறங்கி வந்தா போதாதுங்க, அவங்களும் இறங்கி வரணும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. ப்ரோ சூப்பர் ப்ரோ, ஈரான் சம மேட்டர் சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா ஓகே சொல்லல அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஓகே சொல்லியிருக்கு, அதான் இங்க ஹைலைட்டு. ஆனா அதுக்கப்புறம் நடந்த விஷயம் இருக்கு. இந்த மனுஷனோட இந்த கண்ணுக்கு மேலே இருந்த பகுதி இருக்குல்ல, மூளை, இதுல என்ன விஷயம் நோட் பண்ணி எடிட் பண்ணி அவர் வாயில டெலிவரி பண்றாருன்னு தெரியல மக்களே. ஒரு லைன்ல ஆமான்ட்டு அடுத்த லைன்ல இல்ல, இதுக்கப்புறம் ஆமா திரும்ப இல்ல. நம்ம என்னத்தை புரிஞ்சுக்கிறது? ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, நாங்க ஈரான்ல இருக்கவங்க கிட்ட பேசுறதுக்கு ரெடியா இருக்கோம். ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இது ரெடியா இருக்கும், ஆனா எங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த அங்க யாருமே இல்லைன்றாரு. அது அவ்வளவு பேருக்கு அதே நாங்க முடிச்சிட்டோம், அவ்வளவு தலைவர்களை காலி பண்ணிட்டோம், பேசுறதுக்கு ஆள் இருக்கணும்ல, நாங்க மட்டும் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கிறாரு. இன்னொரு மேட்டர் சொல்றாரு, இப்ப நாங்க இந்த போரை நிறுத்துறதுக்கு ரெடின்னு சொன்னாக்கா அடுத்து ஒரு கணம் கூட இஸ்ரேல் யோசிக்காது, அவங்களும் போரை நிறுத்த தயாரா தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. கேட்க நல்ல விஷயமா இருக்கு இதெல்லாம். ஆனா அடுத்த லைனை பாருங்க, ரெண்டு நாடுகளுக்கும் இந்த போர்ல வெற்றி கிடைக்கணும், அது கிடைக்கும் போது நிறுத்தத்தை பத்தி யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. சோ அமெரிக்காவோட இந்த போர் நோக்கங்கள் இருக்குல்ல, அதுவும் வெற்றி பெறணும், இஸ்ரேலோட போர் நோக்கமும் வெற்றி பெறணும். உதாரணத்துக்கு சொல்றேன், அமெரிக்காவோட போர் நோக்கம் என்ன, ஈரான் இனிமே நியூக்ளியர் சார்ந்த வெப்பனை கிரியேட்டே பண்ணக்கூடாது, அது சார்ந்த நம்ம ஃபுல்லா முளையிலேயே கிள்ளி எடுத்துடணும், நியூக்ளியர் சார்ந்த வார்த்தைங்க இருக்கக்கூடாது அமெரிக்காவோட நோக்கம். இஸ்ரேல் நோக்கம் இது மட்டும் கிடையாது, பேலிஸ்டிக் மிசைல்ஸை ஈரான் உருவாக்கிடக்கூடாது. இது இப்ப ஈரான் நியூக்ளியர் சார்ந்து அமெரிக்காவோட கண்டிஷன்ஸ்க்கு ஓகேன்னு சொன்னாலும்
பேலிஸ்டிக் மிசைலே ப்ரொடியூஸ் பண்ணாமல் போயிட்டா ஃபியூச்சரில் அவங்களோட த்ரெட்டை நினச்சி யோசிக்க ஆரம்பிச்சிடும் ஈரான். அப்போ இஸ்ரேலோட நோக்கங்கள் நிறைவேறலனாக்கா இந்த போர் திரும்ப இழுத்துட்டு போக தான் அர்த்தம். நான் இப்போ மூச்சு பிடிக்க சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இதைத்தான் அவர் இந்த ஒரு லைனில் சொல்லிட்டாப்ல, 2 நாடுகளுக்கும் வெற்றி அவசியம்னு சொல்கிறாரு. ஸோ இந்த சீஸ்ஃபயர்லாம் கொண்டு வரதுல எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. சும்மா அப்பப்போ சண்டை நிறுத்துறதெல்லாம் நிறுத்தினா மொத்தமாக நிறுத்துவோம், ஆனால் அங்கே பேச ஆள் இருக்கணும்ல, பேச சொல்லுங்கள். அதற்கு நாங்கள் அடிக்கிறத அடிச்சுக்கிட்டு இருக்கோன்னு இவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் சொன்னதுக்கும் இவர் சொன்னதுக்கும் ஒற்றுமை 99% இருக்கும். ஆனால் வார்த்தை விளையாட்டு 1% உள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓகே, இந்த அமெரிக்கா ஒருபோதும் ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் உருவாகிறத விடமாட்டோம். யார் சொல்றா? டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. நியூக்ளியர் வெப்பன் அவங்க கைக்கு போறது விடமாட்டோம். ஏன்னா உலகத்திலேயே மோசமான பயங்கரவாத நாடு அவங்க கிட்ட ஒரு பயங்கரவாத நாடு கிட்ட ஒரு சின்ன வெப்பன் கிடைச்சாலும் அதை வச்சு உலகத்தை அப்படி ஆட்கொள்வாங்க. நியூக்ளியர் வெப்பன்லாம் கட்சினா யோசிச்சு பாருங்க, உலகமே ஃபுல்லா டேஞ்சர்ல மாறிடும். ஏன்னா இப்போ ஒரு அரசியல்வாதிக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னா அதிகாரன்றதை பயன்படுத்த தானே அவன் பயன்படுத்திடுவான். இதே போல ஈரான் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் ஒன்று இருக்குனாக்கா இருக்கிறது பயன்படுத்த தானே அவன் பயன்படுத்தி என்ன பண்றதுன்னு ட்ரம்ப் கேட்கிறாரு. அப்பனா அமெரிக்கா நியூக்ளியர் வெப்பனே கிடையாதா? சரி, ரைட்டு விடுங்க. ஈரானோட நேவி, ஈரானோட ஏர்ஃபோர்ஸ், ஈரானோட ஆன்டி ஏர்கிராஃப்ட்ஸ் அண்ட் ஈரானோட ரேடார்ஸ், ஈரானோட லீடர்ஸ், இப்படி எல்லாத்தோட கதையும் முடிச்சாச்சு. நாங்க இதுக்கப்புறம் யாருக்கிட்ட பார்த்து என்ன பேச்சுவார்த்தை நடத்தி என்ன நாங்க தான் பொருளை ஜெயிக்க போறோன்ற மாதிரி ட்ரம்ப் அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காருங்க. இப்ப போராட்டங்கள் ஃபுல்லா இதை தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மத்தியில மொஸ்தபா, ஈரானோட சுப்ரீம் லீடர், அமெரிக்கா முதல்ல சொல்லிச்சுல கடுமையான காயத்தை அவர் ஃபேஸ் பண்ணிருக்காருன்னு, அது கிட்டத்தட்ட உண்மைன்ற மாதிரி தான். அவர் எங்கேயுமே பார்க்க முடியறது இல்லை. அவர் எழுதி கொடுக்கறத வாசிக்கிறாங்க செய்தியில, இது மட்டும் தான் பார்க்க முடியுது. மொஸ்தபா இப்ப என்ன எழுதி கொடுத்துருக்காருன்னா, சமீப காலமா ஈரான் மிடில் ஈஸ்ட் ஃபுல்லா அடிச்சுக்கிட்டு இருக்குல்ல, இந்த நேரத்துல எங்க மேல கூடுதலா பழிய போடுறதுக்கு யாரோ ட்ரை பண்றாங்க. அதாவது சமீபத்துல டர்க்கிலையும் ஒமான்லயும் அட்டாக் நடத்தப்பட்டுச்சுல, இது எங்க அக்கௌண்ட்ல எழுதுறாங்க. ஈரான் பண்ண தாக்குதல் அது கிடையாதுன்னு சொல்றாருங்க. ஸோ இவங்க பண்ணல அப்படின்னா, சுப்ரீம் லீடர் சொல்ற விஷயம் உண்மையா இருக்கும் பட்சத்துல இவங்க இந்த 2 அட்டாக்ஸையும் பண்ணல அப்படின்னா வேற யார் பண்ணிருப்பா? ஏற்கனவே ஈரான் பேரு டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அமெரிக்கா இஸ்ரேல் மேல இருக்க கோவத்துல மிடில் ஈஸ்ட்ல அடிக்கிறது பல நாடுகளுக்கு ஈரானுக்கு எதிரான மனநிலையை திருப்பி விட்டுருச்சு. இதுக்கு மத்தியில் யாரோ சில இந்த வேலையை பாக்குறாங்க அப்படின்னா அது யாராங்க இருக்க முடியும்? பெரும்பாலான நாடுகளை ஈரானுக்கு எதிராக திருப்பணும்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் இந்த வேலையை பார்க்க முடியும். அது யாரா இருப்பா மக்களே? உங்க மனசுல பல பெயர்கள் இருக்கும், நீங்களே அதை முடிவு பண்ணிக்கலாம். சிரியா, சமீப காலமா சிரியா சார்ந்த ஸ்ட்ரைக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஈரானோட மிசைல்ஸ் அங்கேயும் போய் விழுந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் சிரியாவோட அதிபர் அவர் எப்படி இந்த ஆட்சியை பிடிச்சாரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓர் புரிஞ்சு பிடிச்சாங்க அந்த ஆட்சியை, அதை யாரும் மறந்துருக்க மாட்டோம். அப்பேற்பட்ட அகமது அல் ஷரா இப்ப என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஆஹா ஓஹோ நான் உள்ள வருவேன் போர் புரிய போறலாம் சொல்லல, ரொம்ப சென்சிட்டிவா இந்த மேட்டரை ஹேண்டில் பண்றாப்ல. அவர் சொல்றாரு, நாங்க எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்பையும் ரொம்ப கால்குலேட்டிவா எடுத்து வச்சுட்டு இருக்கோம். நாங்க இப்ப ஈரானுக்கு எதிராக ஒரு விஷயத்த பண்ணோம்னாக்கா நாளை பின்ன ஈரான் அடிக்க வரோம், நாங்க அதை ஃபேஸ் பண்ணணும், எங்களுக்கு உதவிக்கு யார் வருவா? சரின்ட்டு இந்த பக்கம் போனாக்கா இந்த பக்கமே யாரும் அடிக்க வருவாங்க, நாங்க எந்த பக்கம் போக முடியும்? ஸோ ஒரு ஸ்டெப்பையும் பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த கான்ஃபிளிக்ட்டுக்குள்ள மட்டும் இல்ல, எந்த கான்ஃபிளிக்ட்லயும் சிக்கிடக்கூடாதுன்னு முடிஞ்ச வரைக்கும் நாங்க எல்லா பிரச்சனையும் தவிர்த்துக்கிட்டு இருக்கோம்னு பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு. ஆனா நாங்க இந்த நேரத்தில் ஒன்று மட்டும் தெளிவாக சொல்லிக்கிறோங்க, இந்த அரப் ஸ்டேட்ஸ்லாம் இருக்குல்ல, அவங்க பாவம் அவ்வளோ அடி வாங்கிட்டு இருக்காங்க இந்த கான்ஃபிளிக்ட்ல. நாங்க அவங்க பக்கம் நிற்கிறோம், வி ஸ்டாண்ட் வித் அரப் ஸ்டேட்ஸ்னு அந்த வார்த்தையில் பயன்படுத்தியிருக்காரு. ஸோ சிரியாவோட ஸ்டாண்ட் தெளிவாக தெரிஞ்சிச்சா? ஓகே. ஆனால் இதுக்காக ஈரான் அவங்க ஒட்டுமொத்தமாக எதிர்க்கவில்லை, அதே மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நடந்துட்டு இருக்க விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் பார்க்க ரொம்ப ரேராக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச செகண்ட் வேர்ல்டு வாருக்கு பிற்பாடு இது போல ஒரு விஷயத்தை நம்ம விட்னஸ் பண்றோம்ட்டு சிரியாவோட அதிபர் இப்படி பேசியிருக்காப்ல. ஏன்னா எங்கேயோ இருக்க நமக்கே இந்த கான்ஃபிளிக்டோட பெருசா போகும்ன்ற பயம் இருக்கு. பக்கத்துல இருக்காங்க, அவங்களுக்கு பயம் எவ்வளவு பெருசா இருக்கும். அப்ப இது மத்தியில் யூகேவோட இந்த ஃபாஸ்ட் லைன் HM நாவல் பேஸ் கிளைட் இருக்குல்ல, இது சார்ந்த ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு. 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அங்க இருக்க உள்ளூர் போலீஸ். ஒருத்தருக்கு வயசு பார்த்தீங்கன்னா 34, அவர் கூட வந்த ஒரு அம்மா அவங்களுக்கு வயசு 31ங்க. 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த இடத்துக்குள்ள அவங்க அத்துமீறி நுழைய முற்பட்டிருக்காங்களாம். இந்த நேரத்தில் உள்ள போனவங்க ப்ரோ ஏதாவது ட்ரெஸ் பாஸ் பண்ணியிருப்பாங்க, அப்படி போறப்ப எதனா உள்ள போயிருப்பாங்க கேட்டீங்கன்னாக்கா அதுல ஒருத்தர் ஈரானியனு. புரியுதா எதுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு? அந்த அம்மா எந்த நாட்டோட குடிமகள்னு தெரியல, ஆனா அந்த ஆண் ஈரானியனுங்க. இதுதான் இந்த விஷயத்தை ரொம்ப பெருசா மாத்தி விட்டுருச்சு. ஆக்சுவலா இந்த பேஸ் இருக்குல்ல, இது யூகேவோட நியூக்ளியர் ஆர்ம்டு சப்மரீன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கிற பேஸ். ஆல்ரெடி அமெரிக்காவுக்கு தேவையான விஷயங்களை யூகே ஈரானுக்கு எதிராக பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதுல ஈரான் பயங்கர கோவத்துல இருக்கு. இந்த நேரத்தில் ஒரு ஈரானியன் உள்ள போகவே தான் இந்த விஷயம் ரொம்ப பெருசா மாறி இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க, இது எங்க போய் முடிய போது வெயிட் பண்ணி பார்ப்போம். எதுக்கு உள்ள வந்தாலும் இப்ப இருக்கும் தெரியல மக்களே, எதுக்கு வந்திருப்பாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த உலகத்துல எவ்வளவு பங்குச்சந்தைகள் இருந்தாலும் அமெரிக்க பங்குச்சந்தை நல்ல காசு கொழிக்கிறதாச்சு. ஆனா அங்க எவ்வளவு பெரிய லாஸை ஃபேஸ் பண்ணிருக்காங்க தெரியுமா? நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறது அமெரிக்கா கைதானே போர்ல ஓங்கி இருக்கு, அப்ப அந்த நாட்டுல பங்குச்சந்தை சூப்பரா இருக்குன்னு நினைப்பீங்க. போர்னு ஆரம்பிச்சவனுக்கும் பிரச்சனை, அதை ஃபேஸ் பண்ணணும் பிரச்சனை, வேடிக்கை பாரு மற்ற நாடுகளுக்கும் பிரச்சனை தான், அது இங்க எதிரொலிக்குது.
அமெரிக்காவில் ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட ப்ளீடிங்கு. கடந்த ஒரே மாசத்துல மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு லாஸ் ஏற்பட்டிருக்கு அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு? 282 லட்சம் கோடி ரூபாய். நினைச்சு பார்க்க முடியாதா மக்களே? லட்சம் கோடி ரூபாய் இவ்வளோ தூரம் லாஸை ஒரே மாசத்துல ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை இன்னொரு கொடுமை, கடந்த 7 நாட்கள்ல மட்டுமே அவங்க லாஸ் எவ்வளவு தூரம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க? 94 லட்சம் கோடி ரூபாய். அமெரிக்க ஷேர் மார்க்கெட்ல காசு கொடிக்கும் தெரியும், ஆனா எவ்வளவு தூரம் காசு வெளியே போயிட்டு இருக்கு தெரியுதா அவங்களுக்கு? அவ்வளவு லாஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கேயே இந்த நிலைமைனாக்கா உலக பங்கு சந்தையில யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ப்ரெஷர் கீழே எல்லாம் இப்போ ஃபங்க்ஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு. இன்வெஸ்டர்ஸ்க்கு கஷ்டமான நிலைமை இப்போ நீங்கள் பல பேர் நினைப்பீங்க. ஆனால் இன்னொரு மேட்டரே சொல்கிறேன், பல பேரும் காசை எடுத்து வச்சு ரெடியாக இருப்பாங்க. இது போல் கான்ஃப்ளிக்ட் பெருசாக உலகம் ஃபுல்லாக வெடிக்கும். அப்போ ஷேர் மார்க்கெட் பயங்கரமாக கீழே வரும், ஷேர்ஸ் வேலையெல்லாம் பயங்கரமாக டவுன் ஆகும். நம்ம அப்போ இன்வெஸ்ட் பண்ண கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இது கொண்டாட காலம் தான். ஒரு பக்கம் ஒரு இஷ்யூ பெருசாக நடக்குதுன்னு எல்லாமே வருத்தப்பட்டா, இன்னொரு பக்கம் இது போல் கொண்டாடவும் ஆட்கள் ரெடியாக தான் இருப்பாங்க. அட்மிரல் பிராட் கூப்பர், இந்த அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் இருக்குல்ல, அதோட கமாண்டர், இவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? இப்போ ஈரானோட கேப்பபிலிட்டிஸ் இருக்குல்ல, அதெல்லாம் முஞ்சல காட்சி முடிச்சிட்டோம். யாருன்னா டவுட் இருக்கா? இந்த காட்சிகளை பாருங்க அப்படின்ட்டு நம்ம லீடு கொடுக்குற மாதிரி அவர் லீடு கொடுத்துருக்காருங்க. யூஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் பேஜில் வீடியோஸை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு அமெரிக்க படைக்கிட்ட ஈரான் படை சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்குன்றத அந்த வீடியோஸ் பார்க்குறப்ப உங்களுக்கே தெளிவாக தெரியும். அப்படின்னா என்ன ப்ரோ, அமெரிக்கா கிட்ட ஈரான் அடி மட்டும் தான் வாங்கிட்டு இருக்காங்க கேட்டீங்கன்னா, அமெரிக்கா கிட்ட வாங்குற அடியை ஈரான் மிடில் ஈஸ்ட் முழுக்க ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது பத்தின ஒட்டுமொத்தமாக கொண்டு போய் இஸ்ரேல் மேலே இறக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா ஒரு முறையும் ஈரான் அடிச்சுட்டு யோசிக்குது, அடிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா ஈரானோட பதிலடி ஸ்ட்ரைட்டா அமெரிக்கா மண் சார்ந்து விழல, மிடில் ஈஸ்ட் அவங்களோட பேசஸையும் இன்னொரு பக்கம் இஸ்ரேல் சார்ந்தா விழுந்துகிட்டு இருக்கு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்து நாமெல்லாம் சிந்திக்க ஒரே ஒரு விஷயம் தான், இந்த போர் உடனே நிற்கல அப்படின்னா நாம இதுக்கு முன்னாடி பார்த்த உலக பொருளாதார ஸ்தம்பிதம் இருக்குல்ல, அதை விட பல மடங்கு அதிகமாக பார்ப்போம். இப்போ என்னங்க இந்த எல்பிஜி சார்ந்த அது தானே பயம் இருக்கு. ஆனால் இதுமாரி வார் தொடர்ந்து போய் பிரச்சனை பெருசாக மாறிச்சுன்னா நம்ம ஜென்ரேஷன் இது வரைக்கும் மனித குலம் பார்க்காத ஒரு பொருளாதார ஸ்தம்பிதத்தை கூட மேபி பார்க்கலாம். அது நடந்துடக்கூடாது, அதை நினச்சி ப்ரே பண்ணுவோம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.